மனிதர்களாலும் இல்லை, மனிதர்கள் மூலமாகவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலராக இருக்கிற பவுலாகிய நானும், தென்னோடு இருக்க சகோதரர்கள் எல்லோரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிப்பதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு வித்தியாசமான நற்செய்திக்கு திரும்புகிறதைப் பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு நற்செய்தி இல்லையே? சிலர் உங்களை கலங்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை மாற்ற விரும்புகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தியைத் தவிர நாங்களோ அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனோ வேறொரு நற்செய்தியை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். முன்பே சொன்னது போல மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட நற்செய்தியைத் தவிர வேறொரு நற்செய்தியை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். இப்பொழுது மனிதனுடையதா தேவனுடையதா யாருடைய அங்கீகாரத்தை தேடுகிறேன்? மனிதனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் இன்னும் மனிதனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லையே. மேலும் சகோதரர்களே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட நற்செய்தி மனிதர்களுடைய யோசனையினால் உண்டானது இல்லை என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனிதனிடமிருந்து பெற்றதும் இல்லை, மனிதனிடமிருந்து கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மதத்தில் இருந்தபோது என்னுடைய நடத்தையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் அதிகமாக துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் மக்களில் என் வயதுள்ள அநேகரை விட யூத மதத்தில் தேறினவனாக என் முற்பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக அதிக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் யூதரல்லாத மக்களுக்கு நற்செய்தியாக அறிவிப்பதற்கு அவரை எனக்குள் வெளிப்படுத்த விருப்பமாக இருந்தபோது உடனே நான் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்பே எருசலேமில் அப்போஸ்தலர்களாக இருந்தவர்களிடம் போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மீண்டும் தம்ஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். மூன்று வருடங்களுக்கு பின்பு பேதுருவை பார்ப்பதற்காக நான் எருசலேமுக்கு போய் அவனோடு கூட 15 நாட்கள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபைத் தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் இல்லை என்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாகச் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளுக்கு சென்றேன். மேலும் யூதேயா நாட்டிலே கிறிஸ்துவிற்குள்ளான சபை மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவனாக இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க பார்த்த விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டு எனக்காக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 14 வருடங்களுக்கு பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவோடு மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே அங்கு போய் யூதரல்லாத மக்களுக்கு நான் பிரசங்கிக்கிற நற்செய்தியை அவர்களுக்கு விளக்கிச் சொன்னேன். ஆனாலும் தான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாக போகாதபடி சபையை நடத்துகிற தலைவர்களுக்கே தனிமையாக விளக்கிச் சொன்னேன்.
ஆனாலும் என்னோடு இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுவதற்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுதந்திரத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்குவதற்காக குறுக்கு வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்களினால் அப்படியானது. நற்செய்தியாகிய சத்தியம் உங்களிடம் மாறாமல் நிலைத்திருப்பதற்காக நாங்கள் 1 மணி நேரம் கூட அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் அங்கிருந்த சபை தலைவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனிதர்களிடம் பட்சபாதம் உள்ளவர் இல்லையே. அது மட்டுமல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருப்பதற்காக பேதுருவை பலப்படுத்தினவர் யூதரல்லாத மக்களுக்கு அப்போஸ்தலனாக இருப்பதற்காக என்னையும் பலப்படுத்தினதினால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக பேதுருவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிப்பதற்காக எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதென்று அவர்கள் பார்த்து, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூங்கலாற நினைக்கப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் யூதரல்லாத மக்களுக்கும் பிரசங்கிப்பதற்காக நெருங்கிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவிற்கும் வலது கரம் கொடுத்து ஏழைகளை நினைத்து கொள்ளச் சொன்னார்கள். அப்படி செய்வதற்காக அதற்கு முன்னமே நானும் ஆவலாக இருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவிற்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் அவளை முகமுகமாக எதிர்த்தேன். எப்படி என்றால், யாக்கோபிலிடமிருந்து சிலர் வருகிறதற்கு முன்பே அவன் யூதரல்லாத மக்களோடு சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விளறி பிரிந்தான். மற்ற யூதர்களும் அவனோடு கூட இணைந்து மாய்மாலம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாய்மாலத்தினாலே பர்னபாவும் இருக்கப்பட்டான். இப்படி அவர்கள் நற்செய்தியின் சத்தியத்தின்படி சரியாக நடக்காததை நான் பார்த்தபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை பார்த்து சொன்னது என்னவென்றால், யூதனாக இருக்கிற நீ யூதர்கள் முறைப்படி நடக்காமல் யூத அல்லாதவர்களின் முறைப்படி நடந்து கொண்டிருக்க, யூத அல்லாதோரை யூதர்கள் முறைப்படி நடக்கச் சொல்லி நீ எப்படி கட்டாயப்படுத்தலாம்? யூதர் அல்லாதவர்களில் பிறந்த பாவிகளாக இல்லாமல் பிறப்பின்படி யூதர்களாக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவிற்குள் உள்ள விசுவாசத்தினாலே தவிர நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினால் இல்லை, கிறிஸ்துவிற்குள் உள்ள விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவிற்குள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு விரும்புகிற நாமும் பாவிகளாக இருப்போம் என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணமோ இல்லையே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மீண்டும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவனாக இருப்பேன். தேவனுக்கென்று பிழைப்பதற்காக நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ என்மேல் அன்பு வைத்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமென்றால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. புத்தி இல்லாத கலாத்தியர்களே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக
உங்களுடைய கண்களுக்கு முன் தெளிவாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மட்டும் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலோ விசுவாச கேள்வியினாலோ எதனாலே ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது சரீரத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இவ்வளவு புத்தி இல்லாதவர்களா? இத்தனை பாடுகளையும் வீணாக அனுபவித்தீர்களோ? அவைகள் வீணாக போய்விட்டது. அன்றியும் உங்களுக்கு ஆவியானவரை கொடுத்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலோ விசுவாச கேள்வியினாலோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக நினைக்கப்பட்டது. ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே யூதரல்லாத மக்களை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னமே கண்டு உனக்குள் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு நற்செய்தியாக முன்னறிவித்தது. அப்படியே விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் செய்கைக்காரர்களாகிய எல்லோரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்யாதவள் எவ்வளவோ அவள் சபிக்கப்பட்டவள் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே தேவன் ஒருவனையும் நீதிமானாக்குகிறதில்லை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது இல்லை. அவைகளை செய்கிற மனிதனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தொங்க விடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யூதர் அல்லாத மக்களுக்கு வருவதற்காகவும் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வதற்காகவும் இப்படி ஆனது. சகோதரர்களே, மனிதர்களின் முறைகளின்படி சொல்லுகிறேன். மனிதர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதிலோடு எதையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை பற்றி சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆகவே நான் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னமே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருடங்களுக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது வாக்குத்தத்தத்தை பயனற்றதாக்காது. அன்றியும் உரிமை பங்கானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிருக்காது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் வரைக்கும் அக்கிரமங்களின் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் தேவ தூதர்களைக் கொண்டு மத்தியஸ்தனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவன் ஒருவரே. அப்படியென்றால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிரானதா? இல்லையே. நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்கக்கூடியதாக இருந்திருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இல்லாததினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும்படி வேதம் எல்லாவற்றையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது.
ஆகவே விசுவாசம் வருகிறதற்கு முன்பே வெளிப்படப் போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாக நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இந்த விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடம் வழிநடத்துகிற ஆசிரியராக இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்கள் இல்லையே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவிற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுதந்திரமானவள் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவிற்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தினால் வாரிசுகளாகவும் இருக்கிறீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், வாரிசானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காப்பாளருக்கும் வீட்டு விசாரணைக்காரர்களுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இந்த உலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடைவதற்காக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது பெண்ணிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடுவதற்காக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் அனுப்பினார். ஆகவே இனி நீ அடிமையாக இல்லாமல் அவருடைய பிள்ளையாக இருக்கிறாய். நீ அவருடைய பிள்ளை என்றால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய வாரிசாகவும் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்களாக இல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால அறியப்பட்டிருக்க பலன் இல்லாததும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் மீண்டும் திரும்பி மீண்டும் அவைகளுக்கு அடிமைகளாவதற்கு விரும்புகிறது. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருடங்களையும் கடைபிடித்து வருகிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாக போனதோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரர்களை என்னைப் போல மாறுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களைப் போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் எதுவும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் என்னுடைய சரீர பலவீனத்து நிமித்தம் முதலாம் முறை உங்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலும் நீங்கள் என்னை வெறுக்காமலும் தள்ளிவிடாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்களுடைய கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க முடியும் என்றால் அதையும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு எதிரியாக ஆனேனா? அவர்கள் வைராக்கியத்தோடு உங்களை தேடுகிறார்கள். ஆனாலும் நல்ல மனதோடு அப்படிச் செய்யாமல் நீங்கள் என்னை விட்டு அவர்களை வைராக்கியத்தோடு பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்ல காரியத்திற்காக நான் உங்களோடு இருக்கும் பொழுது மட்டுமில்லை, எப்பொழுதும் வைராக்கியம் கொள்வது நல்லதுதான். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் வரைக்கும் உங்களுக்காக மீண்டும் கற்பவேதனைப்படுகிறேன்.
உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறதினால் நான் இப்பொழுது உங்களிடம் வந்து வேறு விதமாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையான பெண்ணுக்கும் மற்றொருவன் சுதந்திரமான பெண்ணுக்கும் பிறந்தவன். அடிமையானவளுக்கு பிறந்தவன் சரீரத்தின்படி பிறந்தான். சுதந்திரம் உள்ளவளுக்கு பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த 2 பெண்களும் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக குழந்தை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு அடையாளம். ஏனென்றால் இவள் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுதந்திரம் உள்ளவள் அவளே, நம்மெல்லோருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்பவேதனைப்படாதவளே மகிழ்ச்சியாக எழும்பி ஆட்பரி. கணவன் உள்ளவளை விட மலடியான பெண்ணுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரர்களே, நாம் இசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் சரீரத்தின்படி பிறந்தவள் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தியது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுதந்திரம் உள்ளவருடைய மகனோடு வாரிசாக இருப்பதில்லை. ஆகவே அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் வெளியே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரர்களே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இல்லாமல் சுதந்திரம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனபடியால் நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு கீழாகாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திர நிலைமையிலே நிலைத்திருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனிதனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மீண்டும் அப்படிப்பட்டவனுக்கு உறுதியாக அறிவிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிடம் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாததும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் செய்கைகளை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாக ஓடினீர்களை. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது இல்லை. புளிப்பான கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை குழப்புகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்குரிய தண்டனையை அடைவான். சகோதரர்களே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் எதற்காக துன்பப்படுகிறேன்? அப்படியென்றால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை குழப்புகிறவர்கள் உங்களிடமிருந்து துண்டித்து கொண்டால் நலமாக இருக்கும். சகோதரர்களே, நீங்கள் சுதந்திரமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுதந்திரத்தை நீங்கள் சரீரத்திற்கேதுவாக அனுசரிக்காமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யுங்கள். உண்மை, நீ நேசிக்கிறது போல மற்றவனையும் நேசிப்பாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்
நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து வீங்குவீர்கள் என்றால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சரிய இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். சரீர இச்சை ஆவியானவருக்கு எதிராக செயல்படுகிறது. ஆவியானவர் சரீர இச்சைக்கு எதிராக செயல்படுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. ஆவியானவரால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை. சரீரத்தின் செய்கைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவரின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு எதிரான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் அதன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியானவராலே பிழைத்திருந்தால் அவருக்கேற்றபடி நடப்போம். வீண்புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருப்போம். சகோதரர்களே, ஒருவன் எந்த ஒரு குற்றத்தில் அகப்பட்டாலும் ஆவியானவருக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவளை சீர்படுத்துங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள். ஒருவன்தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்தால் தன்னைத்தானே ஏமாற்றுகிறவன் ஆவான். அவனவன் தன் சுய செய்கைகளை சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது பெருமை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தந்தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏமாந்து போகாமல் இருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விடமாட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் சரீரத்திற்கென்று விதைக்கிறவன் சரீரத்தினால் அழிவை அறுப்பான். ஆவியானவருக்கென்று விதைக்கிறவன் ஆவியானவராலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் சரியான நேரத்தில் அறுப்போம். ஆகவே நமக்கு கிடைக்கும் வாய்ப்பின்படி எல்லோருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்வோம். என் கையெழுத்தாக எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். சரீரத்தின்படி நல்லவர்களைப் போல காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணி கொள்ள கட்டாயப்படுத்துகிறார்கள். விருத்த சேதனம் பண்ணி இருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உங்களுடைய சரீரத்தை குறித்து பெருமை பாராட்டும்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து பெருமை பாராட்டாமல் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் ஆயப்பட்டிருக்கிறது.
நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவிற்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாததும் ஒன்றுமில்லை. புதிய படைப்பே முக்கியம். இந்த கட்டளையின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காமல் இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அடையாளங்களை நான் என் சரீரத்திலே அணிந்து கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதாக. ஆமென்.